10வது மந்திரம் 4வது பகுதி 60வது பக்கம் 3வது வரி. ததிதமபி ஏதர்ஹி ய ஏவம் வேத அகம் பிரம்மாஸ்மீதி ச இதம் சர்வம் பவதி தஸ்யகன தேவாஸ்சன அபூத்யா ஈஷதே ஆத்மா கி ஏஷாம் சபவதி. இந்த 10வது மந்திரத்தில் 6 கருத்துக்கள் இருக்கின்றன என்று பார்த்தோம். முதல் கருத்து மகா வாக்கியம், அகம் பிரம்மாஸ்மி என்ற மகா வாக்கியத்தை பார்த்தோம். இரண்டாவது கருத்து அதிகாரி விசேஷக, இந்த ஞானத்துக்கு யார் தகுதியை உடையவர்கள் என்ற விசாரம். மூன்றாவது வாமதேவ வச்சனம், இந்த ஞானத்தை அடைந்தவர் தான் அடைந்த ஞானத்தை வெளியே கூறுதல், நானே அனைத்துமாக இருத்தல் என்ற வாமதேவருடைய வச்சனம். நான்காவது விக்ன அபாவக, அதைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் இக்காலத்தில் வசிக்கின்ற அல்ப சக்தியையுடைய மனிதர்களால் இந்த ஞானத்தை அடைந்து இந்த ஞானத்தினுடைய பலனை அடைய முடியுமா என்ற ஒரு சந்தேகம். காரணம் என்னவென்றால், இந்த ஞானத்தை அடைவது கடினம். அடைந்தாலும் அதனுடைய பலனை அடைய விடாமல் பலர் தடைகள் நமக்கு விதிக்கலாம், தடைகள் நமக்கு பல வரலாம். இந்த தடைகளையெல்லாம் மீறி இதை அடைய முடியுமா என்ற சந்தேகம் வரும்பொழுது இங்கு உபனிஷத் கூறுகின்றது, தது இதமபி ஏதர்ஹி ய ஏவம் வேத. இப்பொழுதும் கூட யார் இவ்விதம் அறிகிறார்களோ, எவ்விதம் அகம் பிரம்ம அஸ்மி இதி, எந்த காலத்திலும் யார் நான் பிரம்மன் என்று அறிகிறார்களோ, சக இதம் சர்வம் பவதி, அவன் இவை அனைத்துமாகவும் ஆகின்றான். ச இதம் சர்வம் பவதி என்பது ஞான பலனை குறிக்கின்ற பகுதி. ஞான பலனை அடைகின்றான். தஸ்ய, அப்படிப்பட்ட ஞானிக்கு, தேவாஸ்சன, எந்த தேவர்களும் ந அபூத்தியை ஈஷதே, இந்த ஞான பலனுக்கு தடையாக இருக்க முடியாது. அதற்கு காரணம் என்ன? ஆத்மாகி ஏஷாம் சபவதி, இந்த ஞானி அந்த தேவனாகவே ஆகிவிடுகின்றான். சர்வாத்ம பாவத்தில் தானே அனைத்துமாக இருப்பதாக உணரும் பொழுது யாரும் தனக்கு எந்த இடையூறும் கொடுக்க முடியாது. இதுதான் மந்திர பாகம். இதை நாம் பார்த்து முடித்தோம். பிறகு ஒரு விசாரத்தில் ஈடுபட்டோம். அந்த விசாரத்தை நாம் இனி தொடர வேண்டும். இங்கு பூர்வபக்ஷம் என்னவென்றால், தேவர்கள் நமக்கு இந்த ஞானத்தை அடைய தடையாக இருப்பார்கள். நாம் ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது பல தடைகள் வருகின்றது. அந்த தடைகளையெல்லாம் மீறி நம்மால் ஞானத்தை அடைய முடியாது. இது பூர்வபக்ஷியினுடைய கருத்து. அதற்கு பூர்வபக்ஷி என்ன கூறினான்? ஜாயமானக வை பிராமணக த்ரிபிகி ரிணைகி ஜாயதே. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது 3 பேரிடம் கடன்பட்டவனாக பிறக்கின்றான். நம்ம நினச்சிட்ருக்கோம் பிறந்து கொஞ்ச நாளாய்த்தான் கடனாளி ஆகிறோம்னு.
ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது? நம்ம பிறக்கும் பொழுதே கடன்பட்டவர்களாக பிறந்துள்ளோம். அந்த மூவர் யார் என்றால், 1 ரிஷி ரிணம், 2 தேவரிணம், 3 பித்ரு. ரிஷிகளுக்கு கடன்பட்டுள்ளோம், தேவர்களுக்கு கடன்பட்டுள்ளோம், பிறகு நம்முடைய பெற்றோர்களுக்கு கடன்பட்டுள்ளோம். இந்த மூவரிடம் நாம் கடனாளியாக பிறந்துள்ளோம். பிறகு உபனிஷத் அல்லது வேதம் என்ன கூறுகின்றது? இந்த கடனை எப்படி அடைப்பது? கடன்பட்டுள்ளோம் என்றால் கடனை அடைப்பது எப்படி என்றால், பிரம்மச்சரியேன ரிஷிப்யக, பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் நாம் பிரம்மச்சாரியாக வாழ்ந்து ரிஷிகளுக்கான கடனை அடைக்கின்றோம். எப்படி என்றால், ரிஷிகள் வகுத்து கொடுத்த சாஸ்திரங்களை நாம் பயின்று விட்டால் அவர்களுடைய கடன் அடைபட்டு விடுகிறது. ஒருவர் ஒரு நூல் எழுதினால் அந்த நூலை ஒருவர் படித்தால் பயனடைந்தால் எழுதியவருக்கு ஒரு திருப்தி வரும், நான் செஞ்ச செயல் பயனடைந்து விட்டது என்று. அவர் எழுதிய நூலை அவரை தவிர வேறு யாருமே படிக்கலைன்னு சொன்னால் அவர் அதனால் என்ன பலன்? அப்படி ரிஷிகள் வகுத்து கொடுத்த நூல்களை ரிஷிகளிடமிருந்து நாம் பெற்று அது ரிஷிகளிடமே இருந்தால் பயனில்லை. இப்போ நம்ம பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் தர்மசாஸ்திரங்களை எல்லாம் ரிஷிகள் கொடுத்த கருத்துக்களை எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது ரிஷிகளுக்கான கடன் அடைக்கப்பட்டு விடுகிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் அறிவை அடைய வேண்டும், அதுதான் சாரம். பிறகு யக்ஞேன தேவேபியக, யக்ஞங்கள் செய்வதன் மூலமாக தேவர்களுக்கான கடன் அடைக்கப்பட்டு விடுகிறது. நம்ம அக்னிஹோத்திரம் முதலிய யாகங்கள் செய்யும் பொழுது தேவர்களுக்கான கடன் எல்லாம் அடைக்கப்படுகிறது. பிரஜயா பித்ருப்யக, பெற்றோர்களுக்கான கடன் எப்படி அடைக்கப்படுகிறது என்றால், நாம் சந்ததிகளை உருவாக்குவதன் மூலம் பெற்றோருக்கான கடன் அடைக்கப்பட்டு விடுகிறது. இப்போ நான் ஒரு மகனாக இருக்கின்றேன், என்னை ஒரு பெற்றோர் போற்றி வளர்த்தி அறிவை கொடுத்தார். நான் அதே அறிவை பெற்றோருக்கு கொடுக்க முடியாது. பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால், எந்த ஒரு மகன் பெற்றோரிடமிருந்து அறிவை பெற்றானோ அவன் தன்னுடைய மகனுக்கு அந்த அறிவை கொடுத்து வளர்க்கும் பொழுது பெற்றோரினுடைய கடன் அடைக்கப்பட்டு விடுகிறது. இந்த வாக்கியத்தை வைத்துக்கொண்டு பூர்வபக்ஷி என்ன கூறினான்? மோக்ஷம் என்ற ஒரு லட்சியத்திற்காக யாராவது சந்நியாசம் எடுத்துக்கொண்டாலோ அல்லது கடமைகளையெல்லாம் விட்டாலோ கடன் கொடுத்த தேவர்களும் பிறகு பித்ருக்களும் நம்மை விடமாட்டார்கள். இப்போ நம்ம ஒருவருக்கு கடன் கொடுத்துருக்கோம், அவர் கடனை அடைக்காமல் எங்காவது போனார்னு வச்சுக்குவோமே, ரிஷிகேஷுக்கு போகிறேன் திரும்ப மாட்டேங்கிற நியூஸ் நமக்கு வருது. ஒருத்தருக்கு 5 லட்சம் ரூபா கடன் கொடுத்துருக்கோம். அவர் நான் இனி ரிஷிகேஷுக்கு போயிடுறேன், அங்கே ஏதாவது ஆசிரமத்தில் வாழ்ந்துருவேன், வரமாட்டேன்னு சொன்னால் நம்ம அவரை போக விடுவோமா? நம்ம அவரை போய் சென்ட் ஆஃப் பண்ணுவோமா? என்ன செய்வோம்? போய் இழுத்துட்டு என்னுடைய கடனை கொடுத்துட்டு பிறகு நீ எங்கே வேணாலும் போன்னு சொல்லுவோம். அப்படி தேவர்களெல்லாம் நாம் தேவர்களுக்கான யாகத்தை செய்யறதை விட்டுட்டு வேதாந்த விசாரம், தியானம், மோட்சங்கிற மார்க்கத்தில் வந்தோம்னா அவர்கள் அதற்கு விடமாட்டார்கள், தடை செய்வார்கள். இந்த ஞானத்துக்கு நாம் ஏதாவது தடை கொடுத்து விடுவார்கள். பிறகு பித்ருரிணமும் இருக்கின்றது. அதனால தான் எந்த பெற்றோர்களும் தன்னுடைய மகனை அனுமதிக்க மாட்டார்கள். இப்படி பூர்வபக்ஷி சொல்லும் பொழுது சங்கரர் பதில் சொல்கின்றார். பூர்வபக்ஷியை சென்ற வகுப்பில் பார்த்தோம், பதிலை மட்டும் மிக சுருக்கமாக பார்த்தோம். பதில் என்ன? பெரிய பூர்வபக்ஷத்துக்கு மிக சிறிய பதிலை சொல்கிறார் சங்கரர். இந்த வாக்கியமானது வைராகியமற்றவர்களுக்கு, அஞ்ஞானிகளுக்கு பொருந்தும். வைராகியம் உடையவர்களுக்கு இந்த வாக்கியம் பொருந்தாது. பூர்வபக்ஷி என்ன சொல்கின்றான்? நீ தேவர்களுடைய கடனை அடைக்க யாகங்கள் செய்ய வேண்டும். எதுவரைனா ஆஜீவிதம், மரண காலம் வரை
நீ கர்மம் பண்ணிட்டு தான் இருக்கணும், பிறகு நீ சந்ததியை உருவாக்க வேண்டும், உனக்கு வேறு வழி கிடையாது. இதை விட்டுட்டு நீ வந்தேன்னு சொன்னால் அந்த தேவர்களெல்லாம் கடனாளியான உன்னை நீ எந்த லட்சியத்தை அடைய விரும்புகின்றாயோ அதற்கு தடையாக இருப்பார்கள். ஆகவே உன்னால் அந்த லட்சியத்தை அடைய முடியாது. வாழ்க்கை முழுவதும் நீ கடனை தீர்ப்பதற்காகவே வாழ வேண்டும். இப்போ இந்த வாக்கிய உண்மை யாருக்குன்னா வைராகியமற்றவர்களுக்கு அல்லது அஞ்ஞானிகளுக்கு. பிறகு யாருக்கு வைராகியம் இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த வாக்கியம் பொருந்தாது. பிறகு மேலும் நாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் பிரவிருத்தி மார்க்கம் நிவிருத்தி மார்க்கம்னு 2 மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. எந்த வேதத்தில் ஒரு ஜீவன் கடன்பட்டிருக்கின்றான்னு சொல்லப்பட்டுள்ளதோ அதே வேதத்தில் ஏத் அகரேவ விரஜேத் தத் அகரேவ பிரவிரஜேத்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ரொம்ப பவர்ஃபுல் வாக்கியம். அதாவது எந்த வேளையில், அககன்னு சொன்னால் எந்த நொடியில் அர்த்தம், எந்த வேளையில் எப்பகலில் உனக்கு வைராக்கியம் வருகின்றதோ அதே வேளையில் நீ சென்று விடலாம், சந்நியாசத்தை எடுத்து கொள்ளலாம். அதாவது அனைத்து கடமைகளையும் துறந்து விடலாம். அப்போ கடமைகளையெல்லாம் துறக்கிறதுக்கு என்ன நிபந்தனை என்றால் வைராக்கியம். இப்போ எந்த நேரத்தில் உனக்கு வைராக்கியம் வருதோ அந்த நேரத்தில் இந்த வாக்கியமெல்லாம் உனக்கு பொருந்தாது. நீ யாருக்கும் கடன்பட்டவன் அல்ல, நீ சென்று விடலாம்னு வேதம் சொல்லி இருக்கின்றது. பிறகு இதை கேட்ட உடனே இது எனக்கு பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே வைராக்கியம் வந்துட்டால் என்ன பண்ணுறது, அல்லது கிரகஸ்த ஆசிரமத்தில் போய் வைராக்கியம் வர்றதா, அல்லது வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் போயான்னு கேட்கும் பொழுது வேத வாக்கியம் தொடர்கிறது. பிரம்மச்சரியாத்வா கிருஹாத்வா வனாத்வா. அது நீ பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, உனக்கு ஆசிரமம் முக்கியமல்ல, வைராக்கியம்தான் முக்கியம். ஆகவே வைராக்கியத்தை உடையவர்களுக்கு இது பொருந்தாது. இனி பூர்வபக்ஷி மிக சுலபமான இனியொரு கருத்தை கூறுகின்றான். தேவர்கள் மனிதர்களை விட சக்தி வாய்ந்தவர்கள். இப்போ சக்தி வாய்ந்த தேவர்கள் நமக்கு கண்டிப்பாக தடை செய்வார்கள். காரணம் என்னன்னா அவர்களுக்கு சக்தி அதிகமாக இருப்பதனால். ஒருவரை விட நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம சும்மா இருப்போமா, நம்ம ஸ்ட்ரென்த்தை காட்டிக்கிறதுக்கு அடித்து உதச்சி பார்ப்போம். அதே போல தேவர்களுக்கு நம்மை காட்டிலும் சக்தி ஐஸ்வர்யம் அதிகமாக இருப்பதனால் நாம் தேவர்களாலும் அடைய முடியாத பூர்ண மனசாந்தியை அடைவதற்கு முயற்சி செய்தால் அவர்கள் விடமாட்டார்கள். சக்தி அதிகமாக இருப்பதனாலேயே தடை விதிப்பார்கள் என்று கூறும் பொழுது இங்கு சங்கரர் ஆரம்ப காலத்தில் எதை ஏற்றுக்கொள்கிறார், தேவர்களெல்லாம் ஞானத்திற்கு முன் ஞானத்தை அடைகின்ற சாதனையில் இருக்கும் பொழுது வேணால் தடை செய்வார்கள். ஆனால் ஞானத்தை அடைஞ்சதற்கு பிறகு அவர்கள் எந்த தடையும் செய்ய மாட்டார்கள், அவர்களால் எந்த தடையும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறார். அதாவது முதல் பகுதியில் சங்கரர் என்ன செய்கின்றார், கர்ம காண்டத்திலையும் அல்லது கர்ம விஷயத்திலும் ஞானத்துக்கு முன்பும் தேவர்கள் மற்றவர்களெல்லாம் நமக்கு தடை செய்வார்கள்ங்கிறத ஏற்றுக்கொள்கிறார். ஞான நிஷ்டையை அடைந்ததற்கு பிறகு யாரும் ஞான பலனை அடைய தடை செய்ய முடியாதுன்னு சொல்கிறார். அது முதல் பகுதி. பிறகு விசாரம் பண்ணி இதிலிருந்து வேறு கருத்துக்கு வரப்போகின்றார். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி ஏற்றுக்கொள்கின்றார், நமக்கு தடைகள் செய்ய தேவர்கள் இருக்கிறார்கள், சூழ்நிலைகள் இருக்கின்றது. எதற்கு, மோட்ச மார்க்கத்தில் சென்றால் தடைகள் கண்டிப்பாக இருக்கின்றது. கர்மகாண்டத்திலே அப்படித்தான். ஒரு யாகம் பண்ணும் பொழுது பூர்த்தி செய்யாமல் போக அல்லது ஏதாவது ஒன்றை அடைய செயலின் மூலமாக அடைய முயற்சி செய்தால் தடைகள் உண்டு. ஆனால் மோட்சத்தில் அது இல்லைன்னு சொல்கிறார். அதற்கு அவர் சொல்கின்ற காரணம், இப்போ நமக்கு பசிக்கின்றது, உணவை உட்கொண்டு விட்டால்
உணவு தொண்டைக்கு கீழே இறங்கிட்டா பிறகு வயிற்றுக்குள் உணவு சென்று விட்டால் பசி உடனடியாக நீங்கும். எவ்வளவு தூரம் உணவு போகுதோ அவ்வளவு தூரம் பசி நீங்கும். இப்போ தடை எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, உணவு கிடைக்கிறதுக்கு தடை கிடைக்கலாம், தடை இருக்கலாம். அதை நம்ம வாயில போடுற வரைக்கும் தான் தடை. வாயில போட்டு நாம் விழுங்கி விட்டால், வயிற்றுக்கு சென்று விட்டால், அந்த உணவு பசி என்ற துயரத்தை நீக்க இடையில் ஒரு தடையும் கிடையாது. அதற்கு முன்னாடி தான் தடைகள் இருக்கின்றது. உணவை சேகரிக்கிறதுக்கோ உட்கொள்வதற்கோ தான் தடை. உட்கொண்ட பிறகு பசியை நீக்க தடை இல்லை. அதே போல் ஒரு பொருள் இருக்கு நம் கண்முன், அதை நம்ம இருளில் இருக்கின்றது. தீபம் வந்தவுடன் அந்த பொருளை பற்றிய அறிவு ஏற்படுகிறது. தீபம் இல்லாத இருக்கும் பொழுது தடைகள் இருக்கின்றது, இருளே ஒரு தடையாக இருக்கின்றது. தீபம் வந்தவுடன் அந்த வெளிச்சமானது பொருளை பிரகாசிக்கும் பொழுது ஞானத்துக்கு வேறு தடை இல்லையோ அது போலன்னு சொல்றார். இப்போ சங்கரர் இங்கே வித்யா பிராப்திகி பிரம்ம பிராப்திகின்னு சொல்றார். வித்யா பிராப்தினா ஞானத்தை அடைதல் இஸ் ஈக்குவல் டு பிரம்மத்தை அடைதல். வித்யா பிராப்திகி ஏவ பிரம்ம பிராப்திகி. பிரம்மத்தை அடைதல் என்பது ஞானத்தை அடைதல். ஆரம்ப காலத்தில் நான் பிரம்மத்தை எப்படியாவது அடையணும், ஆத்மாவை எப்படியாவது அடையணும்னு சொல்லுவோம். யோசிச்சு பார்த்தோம்னா அது அடையப்படும் பொருள் அல்ல, ஏற்கனவே நம்மிடத்தில் அடையப்பட்டுள்ள பொருள். ஆகவே நாம் அடைய வேண்டியது வித்யா, ஞானம். ஞானத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா பிரம்மத்தை நம்ம அடைந்து விட்டோம். இங்கு எதுவரை ஏற்றுக்கொள்கின்றார்? இந்த ஞானத்தை அடைகிற வரை தேவர்கள் நமக்கு தடையா இருக்கலாம், எது வேணுமானாலும் தடையா இருக்கலாம். ஞானத்தை அடைஞ்சிட்டோம் பிறகு யாரும் தடை செய்ய இடையில் இல்லை. காரணம் என்னவென்றால், நாம் அடைய வேண்டிய பிரம்மத்திற்கும் நமக்கும் இடைவெளியாக இருப்பதை சங்கரர் அவித்யா என்று சொல்கின்றார். நாம பிரம்மத்துக்கும் நமக்கும், நாம் பிரம்மத்தை அடைய நமக்கும் பிரம்மத்துக்கும் உள்ள இடைவெளி அவித்யா, அறியாமை. இப்போ அவித்யா அல்லது அறியாமைங்கிறது தான் நமக்கும் பிரம்மத்துக்கும் தடையா இருந்தா, வித்யா என்பதை அடைந்து விட்டால் வேறு இடைவெளி இல்லை. ஆகவே பிரம்மத்தை அடைதல் என்பது பிரம்மத்தை அறிதல். இங்கே வித்யாங்கிறது வித்யா நிஷ்டான்னு புரிந்து கொள்ள வேண்டும். ஞான நிஷ்டை, சிரவண மனன நிதித்தியாசனத்தை எல்லாம் முடித்ததற்கு பிறகு ஞான நிஷ்டையை நம்ம அடைஞ்சிட்டோம்னா நம்ம அந்த பிரம்மத்தை அடைந்தது ஆகிறது. அப்போ முதல் படியில் சங்கரர் எப்படி பூர்வபக்ஷிக்கு பதில் சொல்கின்றார்? ஒவ்வொரு மனிதனும் கடனாளியாக இருக்கின்றான் என்ற வாக்கியம் அஞ்ஞானிகளுக்கும் வைராகியமற்றவர்களுக்கும் தான் பொருந்தும், வைராகியத்தை அடைந்தவர்களுக்கு பொருந்தாது. சென்ற வகுப்பில் பார்த்தோம், இதை கவனமாக புரிஞ்சுக்கணும்னு. யாருக்கிட்டையாவது கடன் வாங்கிட்டு, கடன் வாங்கும்போது எனக்கு வைராகியம் இல்லை, கடன் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு வைராகியம் வந்துடுது, அதனால் திருப்பி தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. இது வைராகியம் உண்மையாக வந்துடுதுன்னு ஒரு அர்த்தம் என்னென்னா, கடனையெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வருவோம், கடனோடு நம்ம வரமாட்டோம். அல்லது கடனுனால வைராகியம் வரக்கூடாது. கடன் வாங்கிட்டோமே, கடன் அதிகமாக இருக்கேன்னு வைராகியம் வர்றது வைராகியம் அல்ல. அப்படி சரியான வைராகியம் நமக்கு வந்துவிட்டால் இந்த வாக்கியம் நமக்கு பொருந்தாது. பிறகு என்ன சொன்னார்? பிரம்மத்திற்கு நமக்கு இடைவெளி அறியாமை. ஞானம் என்ற ஒன்று வந்துவிட்டால் அந்த ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு பிரம்மத்தை அடையாமல் செய்ய யாரும் இடையில் இல்லை. ஆகவே ஞானத்தை அடைகிறது தான் லட்சியம். அந்த ஞானத்தை அடைகிற வரைக்கும் தடைகள் இருக்கலாம் என்பது முதல் படி. இனி நம்ம அடுத்த விசாரத்திற்கு செல்கின்றோம். ஞானத்தை அடைகிற வரைக்கும் தேவர்களெல்லாம் நமக்கு தடைகளாக இருக்கலாம்ங்கிற கருத்தே இனி மாற்றப்படுகிறது. அது எப்படி என்றால்,
இப்போ நம்ம அடுத்த விசாரத்திற்கு செல்கின்றோம். அதாவது நம்ம ஒரு செயல் செய்கின்றோம், செயலினுடைய பலன் நமக்கு வருகின்றது. ஒரு கர்மத்தை பண்ணும்போது நம்ம கர்த்தாவாக இருக்கோம். பிறகு அந்த கர்த்தா பலனை அனுபவிக்கும் பொழுது போக்தாவாக மாறுகின்றான். அந்த போக்தாவாக மாறும் பொழுது கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்கின்றான். நம்ம சாதாரணமாக என்ன சொல்கிறோம், நான் போக்தாவாக இருக்கும் பொழுது, நான் செய்த கர்மத்தினுடைய பலன் வரும் பொழுது அந்த பலனை அனுபவிக்க முடியாமல் எத்தனையோ தடைகள் இருக்கின்றது. இப்போ நம்ம சம்பாரிச்சிட்டு வர்றோம், சம்பாரித்த பணத்தை நம்ம தான் அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கின்ற வேளையில் யாரோ ஒருவன் பணத்தை திருடிட்டு போயிடுறான். அப்போ என்ன நம்ம சொல்கிறோம், நான் ஒரு கர்மம் பண்ணினேன், கர்மத்தினுடைய பலனை நான் அனுபவிக்கிறதுக்கு தடையாக யாரோ இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே என்ன விசாரம் என்றால், நம்முடைய செயலினுடைய விளைவை நாம் அனுபவிக்கும் பொழுது அல்லது எப்படிப்பட்ட விளைவு நமக்கு கிடைக்கும் என்பது எதன் அடிப்படையில் அப்படிங்கிறதா இப்பொழுது கேள்வி. நாம் ஒரு செயல் செய்கிறோம், செயலினுடைய விளைவு எதன் அடிப்படையில் நமக்கு கிடைக்கிறது, அதை நிர்ணயிக்கும் தத்துவங்கள் என்ன? நம்மிடமிருந்து உருவாகின்ற செயல் பலனாக நமக்கு வர காரணமாக என்ன இருக்கிறது, மூலமாக என்ன இருக்கிறது, அதுதான் இப்பொழுது நம்முடைய விசாரம். அதில் 4 தத்துவங்களை இப்போ எடுத்துக்கொள்ள போகின்றோம். 4 மதவாதிகள் இதுதான்னு சொல்கிறார்கள். எது? ஒரு செயல் நம்மிடமிருந்து உருவாகினால் அந்த செயலினுடைய விளைவு பலனை நாம் அனுபவிக்க காரணம் மூலம் என்ன, அல்லது எப்படிப்பட்ட பலன் நமக்கு வரும் என்பதை யார் நிச்சயம் செய்வார்கள்? நான் ஒரு செயல் செய்கிறேன், இப்போ மோட்சத்தை அடையணும்னு சொல்லி சாதனை பண்ணுறேன். இந்த சாதனையிலிருந்து எப்படிப்பட்ட பலன் வருதுங்கிறத நிச்சயம் பண்ணுற தத்துவம் என்ன, யார் முடிவு செய்கிறார்கள்? அதில் பல கருத்துக்கள் இருக்கின்றது. இங்கே சங்கரர் 4 கருத்தை எடுத்துக்கொள்கிறார். பிறகு நம்முடைய கருத்தை கடைசியில் சொல்ல போகின்றார். இப்போ முதல் விதமான மனிதர்கள் ஜோதிஷ்விதக அப்படின்னு சொல்கிறார். ஜோதிஷ்விதகனா ஜோதிட சாஸ்திரத்தை பின்பற்றுபவர்கள். நம்ம ஜோசிகாரர் தான் ஜோதிஷ்விதக. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்களுடைய பதில் காலக, காலம், டைம். ஜோதிடர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீ என்னதான் செயல் செய்தாலும் உன்னுடைய செயலினுடைய பலன் எதன் அடிப்படையில் வருதுன்னா காலத்தினுடைய அடிப்படையில் தான், டைம் தான் அப்படின்னு சொல்வார்கள். இப்போ உதாரணமாக அவர்கள் சொல்வது, ஒரு தானம்ங்கிற ஒரு செயல் இருக்குது. அந்த தானம்ங்கிற செயலை இப்போ சங்கராந்தி முதலிய ஸ்ரார்த்த காலம் முதலிய காலத்தில் கொடுத்தோம்னா அதிக புண்ணியம், சாதாரண நேரத்தில் தானம் பண்ணோம்னா குறைவான புண்ணியம்னு சாஸ்திரத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலத்தில் தானம் பண்ணுனா அதிக பலன் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சாஸ்திரத்தினுடைய அடிப்படையிலையும் பார்க்கும் பொழுது காலந்தான் கர்ம பலனை நிர்ணயிக்கின்றது. நாம் என்னதான் முயற்சி செய்தாலும் டைம் ஒத்து வர வேண்டும். இது ஜோதிர்விதக மட்டுமல்ல, ரொம்ப பேர் இந்த கட்சி எது கேட்டாலும் டைம் சரியில்லைன்னு சொல்வார்கள். தலைவலிக்குதான்னா காலம் டைம் சரியில்லை, டைம் நல்லா இருந்தால் எல்லாம் வரும். வியாபாரத்தில் உனக்கு ஏன் நஷ்டம் வந்ததுன்னா நேரம் சரியில்லை, 7.5 நாட்டு சனின்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது சொல்லி எது எடுத்தாலும் காலத்திலேயே பேசி வருவார்கள். எல்லாத்துக்கும் காலம்தான். அதற்கு ப்ராக்டிக்கலாக உதாரணம் சொல்லலாம். கால அதிசயத்தில் பல அதிசயம். இப்போ குளிர்காலத்தில் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னா நமக்கு கோல்டு வருது. வெயில் காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்டு வர்றதில்லை. அப்போ கோல்டுக்கு என்ன காரணம்னா காலம்தான். ஏன்னா காலம்தான் எப்படிப்பட்ட பலன் நமக்கு வருதுங்கிறத நிர்ணயிக்கின்றது என்று ஜோதிர்விதக, அதாவது ஜோதிடத்தை மையமாக நம்பி இருப்பவர்கள்
எல்லாத்துக்கும் காலம்தான் காரணம். அதே போல் உனக்கு மோட்சத்தை அடையணும்னா அதுக்கு ஒரு நல்ல காலம் வரணும். அந்த காலம் வந்துட்டு அது உன்னை ஆட்டோமேட்டிக்காக தள்ளி விட்டுரும். உனக்கு சரியான நேரம் வரலைன்னா நீ என்னதான் பண்ணாலும் நீ முன்னேற மாட்டேன். இப்படி சொன்னால் ரொம்ப பேர் இது பூர்வபக்ஷி இல்லை, நான் நம்பிட்டு இருக்கிற சித்தாந்தம்னு இங்கேயே சொல்லுவார்கள். காரணம் என்ன? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, லைஃப்பில் இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுவார்கள். இப்படி ரொம்ப பேர்த்துக்கு இதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. டைம் தான், டைம் சரியாக இருந்ததுன்னா எல்லாம் நல்லா நடக்கும், டைம் சரியில்லைன்னா நீ என்ன பண்ணாலும் நடக்காது என்று நம்புபவர்கள் காலம் கர்ம பல அதிசய கேதுகு, காலம்தான் கர்ம பலத்தை எல்லாம் நிர்ணயிக்கும். இதிலிருந்து நம்ம டாபிக்கு வந்தால் காலம்தான் தடையாக இருக்கும், காலம்தான் உதவி செய்யும். நீ என்னதான் பண்ணாலும் உனக்கு நேரம் சரியில்லைன்னா நீ மோட்சத்தையும் அடைய முடியாது, ஒன்றையும் அடைய முடியாதுன்னு சொல்லி விடுவார்கள். அப்போ நமக்கு தடையாக இருக்கிறது என்னன்னா காலம், டைம் தான். ஏன்னா சரியான நேரம் வந்தால் தான் அதெல்லாம் நடக்கும். சரியான நேரம் வராமல் நீ என்னதான் பண்ணாலும் நடக்காது அப்படி சொல்பவர்கள். இனி இரண்டாவது மனிதர்கள் வஸ்து. வஸ்து அப்படின்னா பொருளினுடைய தன்மை. இது சார்வார்க்கர்கள், சார்வாக்க மதம்னு ஒன்று இருக்கு. 4 பூதங்கள் தான் உண்மை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆகாசங்கிறது ஒரு பூதமே இல்லை. அப்படி ஒரு பொருள் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அதாவது சில உணவு பதார்த்தம் இருக்கு, அந்த உணவு பதார்த்தத்தை நம்ம சாப்பிடும் பொழுது இப்போ சில தலைகள்னு வச்சுக்குவோமே, இலைகள் தலைகள் எல்லாம் இருக்குது, கீரையெல்லாம் இருக்குது. அந்த கீரையெல்லாம் சாப்பிடும் பொழுது உடம்புக்கு என்ன கிடைக்குது? சக்தி கிடைக்குது. வேறு சில தலைகளெல்லாம் இருக்குது, இலைகளெல்லாம் இருக்குது. இப்போ கஞ்சா போன்ற அதுவும் தாவரம்தான். அப்புறம் வேறு சில தலைகளெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் நம்ம உட்கொண்டா அழிந்தே விடுவோம், இறந்தே விடுவோம். சில செடிகளெல்லாம் பாய்சனோடு இருக்கும். அந்த பாய்சனோட செடியில் ஓடி வருகின்ற நீரும் சில சமயம் பாய்சன் ஆயிரும். இதற்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த பொருளினுடைய தன்மை, நேச்சர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், ஒரு பொருளினுடைய தன்மை. அப்போ நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது இந்த பஞ்சபூதங்களில் இருக்கின்ற தன்மை தான். காலமெல்லாம் கிடையாது, ஒரு பொருளினுடைய தன்மை தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். ஆப்ஜெக்ட் வெறும் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் தான். நீ ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அந்த பொருளினுடைய தன்மை உனக்கு உதவி செய்யலாம், அந்த பொருளினுடைய தன்மை மாறுபட்டு இருந்தால் உன்னை அது அழிக்கலாம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது நாம் பயன்படுத்துகின்ற பொருள்கள். நாம் எப்படிப்பட்ட பொருள்களை பயன்படுத்துகிறோமோ அதுதான். இப்போ தலைவலிக்குதுன்னு சொன்னால் ஜோதிர்விதம் என்ன சொல்லுவான்? டைம் சரியில்லைம்பா. இவன் என்ன சொல்லுவான்? நீ ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்ட, அந்த பொருள்னால தான் உனக்கு தலைவலிக்குது, வயிற்று வலிக்குதுன்னு சொல்லுவோம். அப்படி நமக்கு வருகின்ற அனைத்து கர்ம பலத்தில் உள்ள மாறுதல்களுக்கு நாம் கையாளுகின்ற பயன்படுத்துகின்ற பொருள்கள் தான் காரணம். வஸ்து அப்படின்னு ரெண்டாவது ஆள். இனி மூணாவது ஆள் யாரு? மீமாம்சகர்கள். வேதத்தினுடைய முதல் பகுதியை பின்பற்றுகின்ற மீமாம்சகர்கள் என்ன சொல்கிறார்கள்? கர்ம, நீ செய்கின்ற செயல், நீ எப்படிப்பட்ட கர்மம் பண்றையோ அதன் அடிப்படையில் தான் உனக்கு பலன் கிடைக்கின்றது. கர்ம அப்படின்னா நம்ம கர்த்தாவாக இருந்து ஒரு செயல் செய்கிறோம், யாகம் பண்ணுறோம், கடமைகளை செய்கிறோம். உன்னுடைய செயல் தான் காரணம். இந்த இடத்துல ஈஸ்வரனும் வேண்டாம், காலமும் வேண்டாம், வஸ்துவும் வேண்டாம். நீ எப்படிப்பட்ட பாவனையில் செயல் செய்கிறையோ அதற்கு தகுந்த மாதிரி பலன் வருகிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதை நிலைநாட்ட அவர்கள் அபூர்வம்னு சில கற்பனைகள் எல்லாம் பண்ணி உள்ளார்கள். அபூர்வம்னு சொன்னால் நம்ம ஒரு யாகம் பண்ணுறோம், யாகம் பண்ண உடனே அந்த இடத்துல யாகம்ங்கிற செயல் முடிவடைந்து விட்டது. இப்போ ஒரு கேள்வி வருது, யாகம்ங்கிற கர்மம் அப்போவே முடிஞ்சாச்சு, இனி 20 வருஷத்துக்கு அப்புறம் அல்லது 30 வருஷத்துக்கு அப்புறம் அல்லது இறந்ததற்கு அப்புறம் அழிந்து போன இந்த யாகம் எப்படி எனக்கு சொர்க்கம்ங்கிற பலனை கொடுக்கும்? அல்லது ஒரு கர்மத்தை பண்ணுனா உடனே கர்மம் அழிந்து விடுகிறது,
இப்போ தானம் பண்ணுறேன், அந்த நேரத்தில் தானம்ங்கிற செயல் மறைந்து விட்டது. அது எப்படி பிறகு எனக்கு சுகத்தையும் அல்லது செல்வத்தையும் கொடுக்கும் என்றால், அப்போ அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு கர்மம் செய்து முடித்தவுடன் அபூர்வம் என்கின்ற கண்ணுக்கு தெரியாத ஒரு பலன் உருவாகின்றது. அது பாபம் புண்ணியம் என்பது அபூர்வம். ஒருவனுடைய பணத்தை நான் திருடுகின்றேன், அதனுடைய பலனை 10 வருஷத்துக்கு அப்புறம் அனுபவிக்கிறேன்னு சொன்னால் எப்படி? அவன் சொல்கிறான், அந்த செயல் அப்பொழுது அழிந்தாலும் அது ஒரு அபூர்வத்தை கொடுக்கின்றது. அந்த அபூர்வத்துக்கு பேர் பாபம். அது பிறகு உனக்கு துக்கத்தை கொடுக்கிறது. ஆகவே இங்கே அபூர்வம்னா கண்ணுக்கு தெரியாத பலன். அதை ரெண்டாக பிரிக்கிறா, ஒன்று புண்ணியம், இனி ஒன்று பாபம். உனக்கு கர்ம பலனை கொடுக்கின்றது. ஆகவே கர்மந்தான் பிரதானம். இந்த இடத்துல ஈஸ்வரனும் கூட வேண்டான்ட்டுறான். ஈஸ்வரனே எதுக்கு? நீ கர்மம் பண்ணுற, கர்மத்திலேருந்து உனக்கு பலன் கிடைக்குது. வஸ்துவும் வேண்டாம், காலமும் வேண்டாம், ஈஸ்வரனும் வேண்டாம். ஆனால் அந்த கர்மத்துக்கு பண்ணுறதுக்கு வேதத்தில் சில காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் நீ பண்ண வேண்டும். நீ தவறான காலத்தில் பண்ணினீன்னா கர்மத்தில் தான் தோஷம். காலம்ங்கிறது எந்த விதத்திலையும் உனக்கு ஒன்றும் செய்து விடாது. நீ தப்பாக கர்மம் பண்ணிட்டேன்னு சொன்னால் அல்லது தவறான திரவியத்தை பயன்படுத்தினா அதற்கு தகுந்த பலன் வருதே தவிர திரவியத்தினாலேயோ வஸ்துனாலேயோ காலத்தினாலேயோ கிடையாது, நீ செய்கின்ற செயலினால். இது 3வது. இனி 4வது தேவர்கள் என்று உபாசகர்கள் கூறுகிறார்கள். உபாசகர்களுடைய மதம். எப்பொழுதும் தியானம் செய்து கொண்டு சகுண பிரம்மத்தை தேவதைகளை வணங்கி கொண்டிருக்கின்ற உபாசகர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாம் அடைகின்ற கர்ம பலனுக்கு காரணம் தேவர்கள். அந்தந்த தேவர்கள் தான் நமக்கு கர்ம பலனை கொடுக்கிறார்கள். நீ காலம் வஸ்துன்னெல்லாம் சொல்லாதே. ஒரு தேவன் நினைச்சா விஷத்தையும் அமிர்தமாக்க முடியும், அமிர்தத்தையும் விஷமாக்க முடியும். அந்தந்த தேவர்கள் தான் உனக்கு பலனை கொடுக்கிறார்கள். இப்படி சங்கரர் 4 பேரை எடுத்துக்கொண்டார். இப்படி எத்தனையோ ஆட்கள் இருக்கார்கள். நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது யாருன்னு சொன்னால் விதவிதமான கருத்துக்கள் இருக்கின்றது. அதில் இங்கே 4 எடுத்துக்கொண்டார். காலம், வஸ்து, கர்ம, தேவக. தேவகன விதவிதமான தேவதைகள், இந்திரன், வாயு, அக்னி போன்ற விதவிதமான தேவதைகள். ஏன்னா அந்தந்த தேவதைகள் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு சக்திக்கும் ஒவ்வொரு ஐஸ்வர்யத்திற்கும் அதிஷ்டானமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கட்டுக்குள்ளதான், ராஜ்யத்துக்குள்ளதான் இந்த பூலோகம் நடக்கின்றது. ஆகவே அவர்கள் விரும்புவார்கள். அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதன்படி தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். இது எல்லாம் யாரு? விதவிதமான பூர்வபக்ஷிகள். இப்படி இங்கே 4 கருத்தை சொல்லி இனி சங்கரர் தன்னுடைய கருத்துக்கு வருகின்றார். இப்போ சங்கரர் என்ன சொல்கின்றார்? இந்த இடத்தில் ஏற்கனவே ஞானம் அடைகிற வரைக்கும் அல்லது ஞான நிஷ்டை அடைகிற வரைக்கும் தேவர்களோ அல்லது காலமோ அல்லது ஒரு வஸ்துவோ உனக்கு தடைகளாக இருக்கலான்னு ஒத்துட்டார். இப்போ இந்த இடத்துல அதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்போ இங்கே சங்கரர் என்ன சொல்கிறார்? உனக்கு தேவர்களாலும் காலத்தினாலும் வஸ்துவினாலும் எதனாலும் யாரும் உனக்கு தடை விதிக்க முடியாது. பெரிய விஷயத்தை சொல்கிறார். நம்ம விக்னம் விக்னம்னு சொல்லிகிட்டு இருக்கோம், விக்னத்துக்கு பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறார். உனக்கு யாருமே தடையாக இருக்க முடியாது. எந்த அது கர்மகாண்டத்திலையும் சரி, ஞானத்துக்கு முன்னாடியும் சரி, யாரும் உனக்கு தடை இல்லை. இப்படி நீங்கள் சொல்கிறீர்களே, நான் பார்க்குறேன் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஸ்பீடு பிரேக்கர் இருக்கே, தடைகள் இருந்துகிட்ருக்கேன்னு சொன்னால் சங்கரர் சொல்கிறார், அந்த தடைகளையெல்லாம் நீதான் உருவாக்குகின்றாய். உனக்கு நீதான் தடையாக இருக்கிறையே தவிர தேவர்கள் உனக்கு தடை பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் வந்துட போகுது, அல்லது உன்னை ஃப்ரீயாக விடுறதுனால தான் அவங்களுக்கு என்ன லாபம் வந்துட போகுது. அப்படி தேவர்களும் கிடையாது, காலமும் அல்ல, பிறகு கர்மமும் அல்ல, எதுவுமே அல்ல, நீதான்னு சொல்கிறார். பிறகு இறுதியாக என்ன சொல்ல வருகின்றார்?
கர்மத்தை எடுத்து கொள்கின்றார். நம்ம இந்த இடத்துல பூர்வ மீமாம்சகர்களுடைய பக்கத்தில் போயிடுறோம். அவர்கள் சொல்கின்ற கருத்துக்கு மிக அருகில் போயிடுறோம். ஆனால் அவர்கள் முழுமையாக சரியாக சொல்லவில்லை. இப்போ சங்கரர் என்ன சொல்கிறார், நீ எப்படிப்பட்ட செயல் செய்கின்றாயோ அந்த செயலின் அடிப்படையில் காலம், வஸ்து, தேவர்கள் இவர்களினுடைய கருவியின் மூலமாக பலனை அடைகின்றாய். நம்ம எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம். காலம்ங்கிறது உண்மைதான். பிறகு வஸ்துங்கிறது உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும், தேவர்களும் உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பார்கள். ஆனால் அவைகளெல்லாம் கருவிகளே தவிர கர்த்தாக்கள் அல்ல. அவை மூலமாக, காலத்தின் மூலமாக, பொருளின் மூலமாக, பிறகு தேவர்களின் மூலமாக உன்னுடைய கர்ம பலனை நீ அனுபவிக்கின்றாய். அதான் நம்முடைய சித்தாந்தம். கர்ம பிரதானேன, நம்ம கர்மத்தை பிரதானமாக எடுத்துக்கிறோம், மீதியெல்லாம் கரணமாகி விடுகிறது. இந்த ஜோதிர்விதக என்ன சொன்னா, காலம்தான் காரணம்னு சொன்னான். நம்ம என்ன சொன்னோம், காலம்ங்கிறது கரணம். அது உன்னுடைய வாழ்க்கையை அது நிர்ணயிப்பதில்லை, கால நிர்ணயிப்பதில்லை. எங்கேயோ இருக்கிற சனி பகவான் உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பதில்லை. பிறகு உன்னுடைய செயல் அவர்கள் மூலமாக. இப்போ நான் ஒருவருக்கு 10 ரூபா கொடுக்குறேன், போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி. அவர் என்ன செய்கிறார், ஹோட்டலுக்கு போய் 10 ரூபா எடுத்து ஏதோ ஒரு இனிப்பு வாங்கி சாப்பிட்றார். இப்போது யார் அந்த இனிப்பை கொடுத்து அவரை திருப்திப்படுத்துது எதுன்னு கேட்டால், அவர் அந்த சர்வர்னு சொல்லுவாரா? இன்றைக்கி எனக்கு ஒரு சர்வர் நல்ல ஸ்வீட் கொடுத்தாருன்னு சொல்லுவாரா? அவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த ஸ்வீட் அவருக்கு கிடைச்சி அதை அனுபவிக்கிறதுக்கு காரணம் அவர் கையில் இருந்த 10 ரூபாய். அந்த 10 ருபீஸ்ங்கிறது என்ன பண்ணியிருக்கு, வேறு ஒருவர் மூலமாக பலன் கிடைச்சிருக்கு. அந்த 10 ரூபாயை அவர் கொடுத்ததுனால தான் அவருக்கு அந்த பலன் கிடைச்சிருக்கு. அப்படி இப்போ அந்த 10 ரூபாயை கொடுத்தது யாருன்னா நான் கொடுத்தேன். நான் ஏன் அவருக்கு 10 ரூபா கொடுத்தேன்னு சொன்னால், சங்கரர் சொல்கிறார், அது அவனுடைய கர்ம வினை. அவன் சம்பாரிச்சிருக்கான், எனக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்கான். இப்போ எனக்கு ஒரு உதவி செய்துள்ளார், ஒரு பையன் வேலை செய்கிறான், நான் அவனுக்கு 10 ரூபா கூலி கொடுக்குறேன். இப்போது நான் சும்மா கொடுத்துருவேன்னா கொடுப்பதில்லை, எனக்கு வேலை செஞ்சதுனால நான் அவருக்கு அந்த பணம் கொடுக்குறேன். இப்போ இந்த பணம் அவருக்கு எப்படி வந்தது என்றால், அவருடைய கர்ம வினை, அவருடைய கர்மத்தின் விளைவாக அவருக்கு இந்த பணம் வந்தது. இந்த பணம்ங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதன் மூலமாக அவர் சுகத்தையோ அல்லது துக்கத்தையோ அவர் அனுபவிக்கின்றார். அப்படி காலம், வஸ்து, தேவக இவர்களெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். இப்போ அக்னி தேவனாகலாம், இந்திரனாகலாம், வாயு தேவனாகலாம், அவர்களுக்கு எவ்வளவு சக்தி வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மிடத்தில் நல்ல கர்ம பலன் இருந்தால், புண்ணிய பலன் இருந்தால் அவர்களால் துக்கத்தை கொடுக்க முடியாது. பிறகு அந்த தேவர்களுக்காக நம்ம எவ்வளோதான் காக்கா பிடிச்சி வச்சுருந்தாலும் நம்மிடத்தில் பாவ பலன் இருந்தால் அவர்கள் நமக்கு துக்கத்தை தான் கொடுப்பார்கள். அப்போ இங்கே சங்கரர் என்ன சொல்கிறார், விக்னம் அப்படிங்கிற கருத்தை நம்ம வாழ்க்கையில் எப்படி புரிஞ்சுக்கிறோம், நமக்கு ரொம்ப தடைகள் வந்தால் நாம் செய்த கர்மம் தான் நமக்கு தடையாக நிற்கின்றது. யார் தடையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தடையாக இருக்கிற சக்தியை கொடுத்தது நம்முடைய கர்ம பலன். அவர்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். யாராவது நம்ம திட்டுனா நம்ம தான் அவர்களை திட்ட வைக்கிறோம். இல்லையே என்றால் அது நம்ம மேலோட்டமான கண்ணுக்கு தெரியாது. நம்ம கர்ம பலன் அவருக்கு கோபம் வரும்பொழுது அந்த நேரத்தில் அவர் முன்னாடி நம்ம நிற்கிறது, அது கர்ம பலன். அல்லது எத்தனையோ மனிதர்களோடு நமக்கு இணக்கம் கிடைச்சிருக்கலாம், கரெக்டாக அவரோடு போய் சேர்ந்து கொஞ்ச நாள் பிஸ்னஸ் பண்ணணும்னோ, அல்லது தாயாக இருக்கிறதோ தந்தையாக இருக்கிறதோ மகனோ மகளோ மருமகளோ, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுடன் நான் உறவு கொண்டாட வேண்டும்ங்கிறது நம்முடைய கர்ம பலன். அது சுகத்தையும் கொடுக்கலாம் துக்கத்தையும் கொடுக்கலாம். அதற்கெல்லாம் காரணம் நாம் தான். இப்போ வேதாந்தத்தில் கர்ம தத்துவம்
தலையெழுத்தேன்னு சொல்லி மற்றவர்கள் மீது பழி போட வைக்கவில்லை. முழுமையாக அனைத்துக்கும் நான் தான் காரணம்ங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பை எடுக்க வைக்கின்றது. இப்போ இந்த இடத்துல சங்கரர் சொல்கிறார், கர்மத்துக்குமே நீ தான் காரணம், வேற எல்லாத்துக்கும் நீயே காரணம்னு சொல்லும் பொழுது மோட்சத்துக்கு யார் தடையாக இருக்க முடியும்? மோட்சத்தை அடைவதற்கு எந்த தேவர்களாலும் எவர்களாலும் தடையாக இருக்க முடியாது. ஆனால் எனக்கு தடையாக இருக்கேன்னா, கரெக்டாக கிளாஸுக்கு வர ஆரம்பிக்கும் போது தான் டிரான்ஸ்ஃபர், என்ன பண்ணுறதுன்னா, அல்லது உடல்நிலை சரியில்லை, அல்லது ஏதோ ஒரு காரணம், மற்றவர்களுக்கு எனக்கு சில கடமைகள் வந்து விட்டது, இப்படியெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் யாரையும் குறை சொல்ல வேண்டான்னு சங்கரர் சொல்கிறார். யாருமே தடையல்ல, நம்முடைய கர்மந்தான் தடை. ஆகவே என்ன பண்ணணும்னா, மீண்டும் நல்ல கர்மங்கள் தர்மம் செய்ய வேண்டும், செஞ்சு புண்ணியத்தை சம்பாதிக்கணும். எதற்குனா தடைகள் நீங்க அல்ல, அல்லது தடைகள் நீங்கன்னு வச்சுக்கலாம். நம்மளே தடைகளை உருவாக்கியிருக்கோம், அந்த தடைகளை நம்ம தான் நீக்கணும். தேவர்கள் மற்றவர்களெல்லாம் ஒரு கருவிகள், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சொல்லி இப்போ இறுதியாக என்ன கருத்து சொல்கிறார்? முதல்ல ஏதோ நமக்கு தேவர்களும் மற்றவர்களும் தடை கொடுக்க முடிகிற மாதிரி சொல்லி எடுத்துக்கொண்டு இறுதியான சித்தாந்தம், யாரும் யாருக்கும் தடை இல்லை, அவரவர்களுக்கு அவரவர்கள் செய்த கர்மந்தான் தடை, மற்றவர்களெல்லாம் கரணமே தவிர கர்த்தாக்கள் அல்ல. இத்துடன் இந்த விசாரம் முடிவடைகின்றது. நம்ம இந்த 10வது மந்திரத்தில் மகா வாக்கிய பகுதியை பார்த்து முடித்தோம், அதிகாரி விசேஷத்தை பார்த்தோம், வாமதேவ வச்சனத்தை பார்த்தோம், விக்ன அபாவக தடை இல்லைங்கிறத பார்த்துட்டோம். தடை இல்லைங்கிறத பார்த்துட்டா தடை இல்லை தானே இனிமேல் மேற்கொண்டு போகிறதுக்கு, அடுத்த கருத்து போகிறதுக்கு இனி தடை இல்லை, யாரும் யாருக்கும் எந்த தடையும் விதிக்க முடியாது. இனி அடுத்த விசாரம். இப்போ ஆத்மாகி ஏஷாம் ச பவதிங்கிற வரைக்கும் 4வது கருத்து விக்ன அபாவக, தேவர்களெல்லாம் நமக்கு தடை செய்ய முடியாதுன்னு இங்கு சொல்லப்படுகிறது. இனி அடுத்த பகுதியை இப்பொழுது படிப்போம். அத்யக அன்யாம் தேவதாம் உபாஸ்தே அந்யோசௌ அந்யோகமிதி நச வேத. இதுவரை அடுத்த கருத்து அவித்யா சூத்திரம். அவித்யா சூத்திரம், அவித்யா சூத்திரம்னு சொல்லும் பொழுது வேறொரு சூத்திரத்தை பார்த்த ஞாபகம் வருதோ? வித்யா சூத்திரம். யாருக்கு வித்யா சூத்திரம் ஞாபகம் இருக்கு? ஆத்மா இத்யேவ உபாசீத, இது வித்யா சூத்திரம். 7வது மந்திரத்தில் வந்தது. 4வது செக்ஷன், முதல் அத்தியாயம், 7வது மந்திரத்தில் ஆத்மா இத்யேவ உபாசீத, இந்த பகுதிக்கு வித்யா சூத்திரம்னு பார்த்தோம். இப்போ நம்ம படித்த பகுதி அவித்யா சூத்திரம். வித்யா சூத்திரம் அவித்யா சூத்திரம்னா என்ன? முதல்ல இதனுடைய மொழிபெயர்ப்பை பார்த்துருவோம், பிறகு விளக்கத்திற்கு வரலாம். அதங்கிற சொல் டாபிக் மாறுகிறதுன்னு உபனிஷத் காட்டுகிறது. என்ன இத்தனை நேரம் வித்யாவிலிருந்து அவித்யைக்கு வர்றோம், வித்யையே உபதேசித்து இப்போ அவித்யா. அத யக, யாரொருவன் அந்யாம் தேவதாம் உபாஸ்தே, வேறொரு தேவதையை வணங்குகின்றானோ தியானிக்கின்றானோ. அந்யாம் தேவதாம், வேறொரு தேவதையை எவனொருவன் தியானிக்கின்றானோ, அவன் எப்படி தியானிக்கின்றான், அவன் தியானம் செய்கின்ற முறை எப்படி, அதை உபனிஷத் விளக்குகின்றது. அந்யக அசௌ அந்யக அகம் அஸ்மி இதி. அந்யக அசௌனா அந்த தேவன் வேறு,
அசௌனா அவன் வேறு, நான் வழிபடுகின்ற தேவன் வேறு. அந்யக அந்யக அகம், நான் வேறு. நான் உபாசனை செய்கின்ற, தியானம் செய்கின்ற நான் வேறு, தியானிக்கப்படுகின்ற அந்த தேவதை, அந்த தேவன் வேறு. நான் யாரை அறிகின்றேனோ தியானிக்கின்றேனோ அவன் வேறு, நான் வேறு. இவ்விதம் யார் தியானிக்கின்றாரோ நசவேத, இந்த நசவேதங்கிறத முக்கியம். சக ந வேத, அவன் உண்மையை அறிவதில்லை. யார் வேறு தேவதையை தியானிக்கின்றானோ, எப்படி தியானிக்கின்றான்? அந்த தேவன் வேறு, நான் வேறாக இருக்கின்றேன், அது வேறாக இருக்கிறது. அது வேறு, நான் வேறு என்று யார் தியானிக்கின்றாரோ, அந்யோசௌ அந்யோகமஸ்மி இதுங்கிறது தியான பிரகாரம், உபாசனை செய்கின்ற முறை. அந்த தியானத்தில் பேதம் இருக்கின்றது. நான் வேறு, நான் வழிபடுகின்ற உபாசிக்கின்ற தேவதை வேறு என்று யார் தியானிக்கிறார்களோ சக அவன் ந வேத, அவன் சத்தியம் ந வேத, அவன் உண்மையை அறிவதில்லை. அப்படின்னு என்னன்னா அவன் அறியாமையில் இருப்பவன். இது வித்யா சூத்திரத்துக்கு ஆப்போசிட். வித்யா சூத்திரம் இதுக்கு ஆப்போசிட். எப்படின்னா, இப்போ வித்யா சூத்திரம் அப்படிங்கிறது ஆத்மா இத்யேவ உபாசீத, அதாவது அந்த பிரம்மத்தை, நீ எந்த பிரம்மத்தை இதுகாலம் தியானம் பண்ணிட்டு இருந்தையோ, எந்த பிரம்மத்தை நீ அடைய வேண்டும்னு நினைச்சையோ, அந்த பிரம்மத்தை ஆத்மாவாக அறிந்து கொள். உன்னிடமிருந்து வேறில்லை, வேறுபடாததாக அறிந்து கொள் என்பது வித்யாசூத்திரம். அவித்யாசூத்திரம் நான் வேறுபட்டவன், நான் வழிபடுகின்ற அந்த பிரம்மன் அல்லது அந்த தேவதை அல்லது ஈஸ்வரன் வேறுபட்டவர் என்று யார் உபாசிக்கிறார்களோ அவர்கள் அறிவதில்லை. அதாவது தன்னை பிரம்மத்திடமிருந்து அபேதமாக தியானித்தல் வித்யா சூத்திரம். இங்கே தியானித்தல்னா உணர்தல், அறிதல். ஆத்மானம் பிரம்மத்வேன அபேத ஞானம், ஆத்மாவை பிரம்மத்துடன் பேதமற்றதாக புரிந்து கொள்ளுதல் வித்யா சூத்திரம். அவித்யா சூத்திரம்ங்கிறது தன்னை வழிபடுகின்ற அந்த ஈஸ்வரனிடமிருந்து வேறுபடுத்தி கொள்ளுதல். இங்கேயும் வித்யா சூத்திரத்திலையும் நான் பிரம்மத்தை அறிகின்றேன், நான் பிரம்மத்தை அறிகிறேன். எப்படி அறிகின்றேன்? எனக்கு வேறாக அறியவில்லை, அகம் பிரம்ம என்று அறிகின்றேன். நான் பிரம்மத்தை நானாக அறிகின்றேன், அது வித்யா சூத்திரம். நான் பிரம்மத்தை எனக்கு வேறாக அறிகின்றேன், அது அவித்யா சூத்திரம். அப்போ அகம் பிரம்ம அஸ்மினா வித்யா, அகம் பிரம்ம ந அஸ்மி, நான் பிரம்மன் அல்ல, அந்த பிரம்மன் வேறு நான் வேறு என்றால் அது அவித்யா சூத்திரம். இங்கே சூத்திரம்னு ஏன் சொல்லப்படுகிறதுனா இந்த கருத்து இனிமேல் விளக்கப்படுகின்றது. வித்யா சூத்திரத்துக்கும் விளக்கம் வந்தது, அங்கே நம்ம பார்த்தோம். ஆத்மா இத்யேவ உபாசீதங்கிறதுக்கு தான் பிரவேச சுருதி முதல் கொண்டு பல விளக்கங்கள் வந்தது. அதே போல இந்த அறியாமை இனி விளக்கப்பட இருக்கின்றது. இனி வருகின்ற பல பகுதிகளில் இந்த வேத ஞானத்துடன் இருக்கிறதுனால வர்ற நிலை என்ன, அவன் எப்படி இருப்பான்னு சொல்லி இந்த அவித்யா சூத்திரம் விளக்கப்படுகிறது. இந்த அவித்யா சூத்திரத்தில் நசவேதங்கிறதா சாரம். அவன் அறிபவன் அல்ல, அவனுக்கு தெரியாது. நம்ம பல சமயங்களில் மற்றவங்கள பார்த்து சொல்லுவோமல்ல, உனக்கு என்ன தெரியும்னு கேட்போம். அதான் உபனிஷத் நம்மையை பார்த்து கேட்குது, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு பலரிடம் நம்ம சொல்லியிருக்கோம். உபனிஷத் நம்மையை பார்த்து சொல்லுது, இவ்விதம் யார் தியானிக்கிறானோ அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் தெரிந்தவன் அல்ல. நசவேதன்னா அவன் தெரிந்தவன் அல்ல. தெரிந்தவன் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் அறியாமையுடன் கூடியவன், அவன் அவித்யையுடன் கூடி இருக்கின்றான். அப்போது நாம் எந்த தேவதையை வழிபடுறோமோ அந்த தேவதையிலிருந்து நம்மைய வேறாக தியானிக்கும் பொழுது அது அவித்யா.
அந்த தேவதை நான் என்று உணரும் பொழுது, ஆனந்த மீமாம்சையில் மனிதனுடைய ஆனந்தமும் ஹிரண்யகர்ப்பனுடைய ஆனந்தத்தையும் பேசி கடைசியில் என்ன சொல்கிறோம், எந்த ஆனந்தம் அந்த ஹிரண்யகர்ப்பனுக்குள் இருக்கோ அதே ஆனந்தந்தான் நானாக இருக்கின்றேன். பிறகு வேறுபாடு இல்லைன்னா, இந்த வேறுபாடெல்லாம் பிரதிபிம்ப ஆனந்தத்தில் தான். ஹிரண்யகர்ப்பனோட புத்தியில் வெளிப்படுகின்ற ஆனந்தம் வேறு, மனித புத்தியில் வெளிப்படுகின்ற ஆனந்தம் வேறு. அது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். ஆனால் எதனால் ஹிரண்யகர்ப்பனுடைய புத்திக்குள்ள ஆனந்தம் வெளிப்படுதோ, எதனால் என்னுடைய மனித புத்தியில் ஆனந்தம் வெளிப்படுகிறதோ அந்த ஆத்மா ஒன்றுதான். அந்த விதத்தில் எந்தெந்த தேவதையெல்லாம் நான் வழிபடுறேனோ அந்த தேவதையினுடைய சொரூபமும் என்னுடைய சொரூபமும் ஒன்று என்றால் அது வித்யாசூத்திரம். அந்த ஆதாரத்தை மறந்துட்டு நம்ம அந்த தேவதையினுடைய நாமரூபத்தையும் உபாதியையும் நம்முடைய உபாதியையும் வச்சுட்டு பார்த்து அந்த நிலையில் இருக்கும் பொழுது நாம் அவித்யினுடைய வசத்தில் இருக்கின்றோம். அதைத்தான் இந்த பகுதி விளக்குகின்றது, அவித்யா சூத்திரம். இப்போ அவித்யா சூத்திரம் அப்படின்னா பேத ஞானம், வித்யா சூத்திரம்னா அபேத ஞானம். இனி அடுத்த பகுதி, இதோடு அவித்யா சூத்திரமானது முடிவடைகிறது. இதில் விளக்கமெல்லாம் சங்கரர் கொடுக்கல. இதோட 5வது பகுதியும் முடிவடைகின்றது. இந்த மந்திரத்தில் 6 பகுதிகள்னு பார்த்தோம். அதில் 5வது பகுதி இதோடு முடிவடைகிறது, அவித்யா சூத்திரம். அதன பிறகு இதுவரைக்கும் வித்தியை பார்த்துட்டு யார் வேறொரு தேவதையை தியானிக்கிறார்களோ, எப்படி தானும் அதுவும் வேறாக தியானிக்கிறார்களோ அவர்கள் அறிவதில்லை. இப்போ வித்யா சூத்திரம் நமக்கு 7வது மந்திரத்தில் வந்தது. இதுவரை வித்யா சூத்திர விளக்கம். இப்போ நமக்கு அவித்யா சூத்திரம் விட்டது. இனிமேல் வருகின்ற பகுதியெல்லாம் அவித்யா சூத்திர விளக்கம். இனி அடுத்த கடைசி பகுதி, அந்த பகுதி 6வது பகுதி. அது அவித்யா சூத்திர விவரணம், அவித்யா சூத்திரத்தை விளக்குகின்றது. இப்பொழுது அந்த 6வது பகுதியை படிப்போம். யதா பசுரேவம் சதேவானாம் யதாக வை பகவக பசவக மனுஷ்யம் புஞ்சுஹோ ஏவம் ஏக ஏகக புருஷக தேவான் புனக்தி ஏகஸ்மின்னேவ பசௌ ஆதீயமானே அப்ரியம் பவதி கிமு பகுஷோ தஸ்மாத் தேஷாம் தன்ன பிரியம் ஏதேதத் மனுஷ்யா வித்யுகோ. இந்த பகுதி அவித்யா சூத்திரத்தினுடைய விளக்கம். மிக அழகாக உபனிஷத் கூறியுள்ளது. நமக்கு கொஞ்சம் ரோஷம் வரணுங்கிறதுக்காகவும் இப்படி கூறியுள்ளது. சில சமயங்களில் மைல்டாக ஒரு வார்த்தை சொல்லி பார்ப்போம், அது ஏறாது. உடனே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் டோஸ் கொடுத்து பார்ப்போம், அப்போ தான் புத்திக்குள்ளே ஏறும். அப்படி உபனிஷத் இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் டோஸ் கொடுத்து பார்க்குது. எதற்குனா இந்த அவித்யா சூத்திரத்திலேருந்து வெளியே வருவாயா இல்லையாங்கிறதுக்காக. இப்போ இங்கே என்ன சொல்கின்றது உபனிஷத், இந்த அவித்தியில் இருப்பவன் அடிமைப்பட்டு விடுகின்றான், பசுவுக்கு சமமாகி விடுகின்றான். நம்மைய பார்த்து, நம்ம ஏன்னு சொல்ல வேண்டாம், அவித்தியில் இருப்பவர்களை பார்த்து, நம்ம வித்யா சூத்திரத்தையெல்லாம் படிச்சிட்டோமல்ல,
அவித்தியில் இருப்பவர்களை பார்த்து நீங்கள்லாம் பசுவுக்கு சமம், மிருகங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்கின்றது. மிக அழகான கம்பேரிசன். அதாவது மிருகங்கள் இருக்கு, எவ்வளவுதான் மிருகங்கள் பலசாலியாக இருந்தாலும், இப்போ மாடெல்லாம் இருக்குது அல்லது யானையெல்லாம் இருக்குது, அது எவ்வளோ ஒரு பெரிய பலமான மிருகம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த யானை மேலே உட்கார்ந்துட்டுருக்கிறவன் குச்சி மாதிரி தான் இருப்பான், எப்பொழுதுமே யானை அளவில் இருக்க மாட்டான், யானையினுடைய தும்பிக்கை சைஸும் கூட இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுறான்னா யானையை தனக்கு கீழே அடிமைப்படுத்தி வச்சுருக்கான். அந்த யானை என்ன பண்ணுதுன்னா அவ்வளவு சக்தி இருந்தும் அந்த ஆளினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அடிமைப்பட்டே வாழ்ந்து வருகின்றது. அப்படி யார் இந்த அவித்தியில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அடிமைங்கிற மோகத்திலே தான் இருந்து வருவார்கள். யாருக்குன்னா தேவர்களுக்கு. அடிமைப்பட்டதுனால தான் அவர்களுக்கு ஏதாவது செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த இடத்துல தேவர்கள்ங்கிறதுக்கு நம்முடைய இந்திரியங்கள் என்றும் ஒரு பொருள் உண்டு. அவர்களெல்லாம் அந்த இந்திரியங்களுக்கு அடிமைப்பட்டு அதற்கு உணவு கொடுத்து கொண்டே அடிமைகளாக வாழ்ந்து வருவார்கள். இந்த தேவர்கள் என்னன்னா, தேவர்களுக்கு அடியாட்களோடு இருந்து பழகி பழகி நமக்கு காரியம் செய்கிறதுக்கு ஆட்கள் இருந்துகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோமே, எந்த வேலையும் நம்ம செய்கிறதில்ல, உட்கார்ந்துட்டே இருக்கிறது. ஏதாவது வேணுமா அதுக்கு ஒரு ஆள், இப்படியே இருந்து கொண்டே இருந்தால் நல்லா சோம்பேறி ஆயிடுவோம். அப்போ என்ன ஆகும்னா, நமக்கு அடிமைப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கிற ஒரு ஆள் கொஞ்சம் புத்தி நம்மை விட்டு போகிறான்னு வச்சுக்குவோமே, அவன் நம்மை விட்டு போகணும்னா ஒரே ஒரு கண்டிஷன், புத்தி வந்துடணும். புத்தி வராத வரைக்கும் தான் நம்மக்கிட்ட இருப்பான். காரணம் என்ன, அவனே அவித்தியினால் நம்மக்கிட்ட இருக்கான். அப்படி போகிறவனை நம்ம விடுவோமா? விடமாட்டோம். அவனுக்கு எப்படி புத்தி வராமல் இருக்குமோ அப்படி அவனுக்கு புத்தி வராமல் அவனை நம்ம பாதுகாப்போம். அப்படி போகிறவன் எஜமானனுக்கு பிடிக்காது. அதே போல் தேவர்களுக்கு நம்ம மோட்சத்தை அடையிறது பிடிக்காதான். ஏன்னா மோட்சத்தை அடைஞ்சு நம்ம போயிடுவோமே, அவர்களுக்கு அடிமையாக நம்ம இருக்க மாட்டோமே. ஆகவே எப்படி ஒரு மனிதனுக்கு சேவகன் அல்லது மிருகங்கள் தனக்கு வேலை செஞ்சிட்ருக்கு, தன்னை விட்டு போகிறது அந்த மனிதனுக்கு பிடிக்காதோ. ஏன் பிடிக்காதுன்னா வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் குறைஞ்சிடுதே. அதே போல் தேவர்களுக்கெல்லாம் நம்ம மோட்சத்தை அடையிறது பிடிக்காதான். காரணம் என்ன, நாமளே அந்த தேவன் ஆயிடுவோம், அந்த தேவன் நம்மை வணங்க ஆரம்பிச்சிடுவோம் அதுக்கப்புறம் ஞானின்னு சொல்லி. அப்போ என்ன ஆகும்னா திரும்பி நாம் அவர்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது போய் தேவர்களெல்லாம் நம்மையை வணங்க ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் தேவர்கள் விரும்ப மாட்டார்கள். இந்த மனுஷன் மோட்சத்தை அடையிறது தேவர்களுக்கு பிடிக்காதான். காரணம் என்ன, ஒரு ஆள் குறைஞ்சிடும். நம்ம ஆஃபீஸில் ஒருத்தர் வர்றார், புத்தியோடு வர்றார், நல்லா வேலை செய்கிறார். வேறு கம்பெனிக்கு போகிறேன்னா நம்ம விடுவோமா? விடமாட்டோம். ஏன்னா புத்தியுள்ள ஒரு ஆள் நம்மை விட்டு போகிறானேன்னு சொல்லி. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவனை போகாமல் ஓட்டுறதுக்கு என்ன பண்ணுவோமோ அது பண்ணுவோம். அதே தான் தேவர்களும் செய்வார்கள்னு சொல்லி, யார் அவித்தியில் இருக்கிறார்களோ அவர்கள் அடிமைப்பட்டு இருப்பார்கள், வித்தியைக்கு வருபவர்கள் அதை தாண்டி வருவார்கள்னு சொல்லி அடுத்த பகுதி வருகின்றது. அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.